உங்க நாடி நரம்பு மூளை சத கித எல்லாமே அதெல்லாம் கிடையாது. வேணாம், எங்களுக்கு தெரியும் உள்ளார என்ன நடக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட யூடியூப் காரங்களுக்கு மட்டும் 16 கோடி ரூபாய் கொடுத்து விஜய் காலி பண்ணு ஒரு திட்டம் போட்டு நடத்திருக்காங்க. ஆமா, ஆனா காலி பண்றதே நீங்க தானே. காலி பண்றோமா? என்னத்த காலி பண்றோம் தெரியலையே. எது காலி பண்ணு? இப்ப 16 கோடி ரூபாய் நான் வாங்கிட்டேனா? தெரியலையே. தெரியல. இல்ல என்ன கேட்க வர்றீங்க? பங்குதான். வாங்குனதுல பங்கு கொடுங்க. வாங்குனதுல பங்கா? என் தலைவனுக்காக நின்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமா நின்று அவருக்காக நான் நடத்திட்டு இருக்கேன். அப்ப நீங்க வாங்கிட்டீங்களோ உங்க தலைவர்கிட்ட இருந்து? தலைவர்கிட்ட இருந்து எவ்வளவு? தலைவர் யாருக்காவது பணம் கொடுத்து பாத்துக்கலாம். எங்கேயாவது ஒருத்தனை கட்டுங்க, இவன் தலைவன்கிட்ட பணம் வாங்கினான்னு எவன்கிட்ட ஒருத்தனை கட்டுங்க. ஆமா, அடுத்தவங்க கிட்ட இருந்து போஸ்டிங் தான் வாங்குவீங்க. நீங்க ப்ரொமோஷனுக்கு கொடுக்க மாட்டீங்க. போஸ்டிங் வாங்குவோம். நான் என்னோட விஷயத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எதுவும் வாங்கவும் கிடையாது, கொடுக்கவும் கிடையாது. அப்ப நீங்க மட்டும் வாங்கலன்னு சொன்னா நான் நம்பணுமா? அம்மா சத்தியமா சொல்லுங்க நீங்க வாங்கலன்னு. ஓ, அம்மா செத்துருமியா? வேணாம். ஓ, அப்ப நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கல அம்மா, அம்மா சத்தியமா வாங்கல. அப்ப தெரியுதுல்ல, நீங்க மட்டும் வாங்கல, நான் மட்டும் வாங்கலங்கிற. விஜய் வந்து கோடி கோடியே எவ்வளவு கோடி கொடுத்துட்டாரு, ஒண்ணுமே கொடுக்கல. டிக்கெட்டுக்கே கொடுக்கல. டிக்கெட்டுக்கே வந்து வண்டியை அடமானம் வச்சுதான் டிக்கெட் வாங்கினேன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி காசு இருந்தா வண்டியை அடமானம் வைப்பனா? நம்புறேன். புரிஞ்சுக்க வேணாமா? ஆமா, கொள்ளையடிக்கிறாருல விஜய். பிளாக்ல டிக்கெட் வித்து கொள்ளையடிக்கிறாரு, போஸ்டிங் காசு வாங்கி கொள்ளையடிக்கிறாரு. அவர் எப்படி கொடுப்பாரு? கரெக்ட் தான், நீங்க சொல்றது நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கீங்க. நம்ம யார்கிட்டயும் பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ற கூடாது. நம்ம மனசுல இருக்கிற உண்மைக்கு புறம்பா நடக்கணும் விஷயங்கள் நடக்கக்கூடாது. புரியுங்களா? நாட்டு மக்களும் நம்மள நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்ம இருக்கணும். எது அண்டாவா பிரியாணி தேசாவா? என்னது அண்டாவா பிரியாணி தேசாவான்னு இல்ல, பாத்திரமா இருக்கணும். நீங்களா என்ன பாத்திரமா இருக்கணும்? ஏங்க என்னங்க இது? என்ன ஒரு நாலேஜபிளே இல்லாம? எனக்கு நாலேஜ் இல்ல, உங்களுக்கு நாலேஜ் கொட்டி வலியுது போல இருக்கு. வேணாங்க, வேணாம். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. வேறாங்க, நான் வந்து மூடு ஸ்பாயிலா இருக்கேன். ஆமா, எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். விடுங்க, வேற கேள்வி கேளுங்க. வேற எதையாவது பத்தி பேசலாம். விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசலாம்.